ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்ளீஸ் அக்வேரியம் ஆஃப் கனடா டொரண்டோவில் இருக்கிறது, டவுன் டவுனில் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் நேற்று போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த அக்வேரியமுக்கு நாங்கள் ஃப்ரீ பாசஸில் தான் போயிருந்தோம். அந்த ஃப்ரீ பாசஸ் எப்படி கிடச்சிதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரிப்ளி அக்வேரியமுக்கு நீங்கள் வரதா இருந்தால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து $50, யூத்க்கு வந்து 6 to 8, 6லேருந்து 13 வரைக்கும் வந்து $33, சின்ன பசங்களுக்கு 3 to 5 வந்து $15, சீனியர்ஸ் அதாவது 65+க்கு வந்து $33. இதுதான் வந்து நார்மல் ப்ரைஸிங்க. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு ஃபிஷ் இது தாங்க. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நேம் எனக்கு தெரியல, ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஃபிஷ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கும்பலாக தான் இருக்கும். நம்ம ஊர் மத்தி மீன் மாதிரி இருந்துச்சு. அடுத்து நாங்கள் பார்த்த ஃபிஷ்ஷோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் மவுத் பாஸு. இது வந்து எப்போவுமே வந்து ஆழ்கடலில் எங்கே செடி நிறைய இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குமா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு ஃபுட்டு வந்து இறைய பிடிக்கிறதுக்காகவும் அதை தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி அந்த இடத்துல தான் இருக்குமா. இங்கே இந்த அதுக்குள்ளே மேடம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா, அதுக்காக நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே அக்வேரியமில் நீங்கள் ஃபிஷ்ஷஸ் பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ லைவ்லியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஆழ்கடலில் இப்போ இறங்கி நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும். குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காட்ட வேண்டிய இடங்க இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேர் ஃப்ளஷி சீ பென்னு. இது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் வந்து கிரியேச்சராக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 40,000க்கும் மேலான டைனி கிரியேச்சர்ஸ் இருக்குமா. அதோட பேர் பார்த்திங்கன்னா பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்க ஃபிஷ் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக நல்லா எங்களுக்கு பிடிக்கலங்க. ஆனால் நான் இதை வீடியோ எடுத்த காரணமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அந்த ஸ்டோன் தான். அந்த ரெட் கலர் ஸ்டோன் ரொம்பவே அழகாக இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையான ஸ்டோனாக. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லாப்ஸ்டரு. உங்களுக்கே தெரியும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு கை மட்டும் அந்த ஹூக்கோடு இருந்தது. அடுத்து நாங்கள் பார்த்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், பிரானா ஃபிஷ் மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால் ஒரே இடத்துல தாங்க இருந்தது. நாங்கள் போயிட்டு இருந்தப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் இங்கே ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க போல். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்க்க ஒரு வகையான ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. பட் சத்தியமாக எனக்கு இதோட பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டர் வேர்ல்டு தான். இதுக்குள்ளே ஒரு சைட் வாக் இருந்துச்சு. அந்த சைட் வாக் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக் எஸ்கலேட்டருங்க. நீங்கள் நின்னால் மட்டும் போதும், அது அப்படியே மெதுவாப்பில் பொத்தினாப்பில் உங்களை அப்படியே நகட்டிட்டு போயிடும். இந்த அண்டர் வாட்டரில் நம்மளோட முக்கியமான கெஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த டைகர் ஷார்க் தான். அந்த பல்லுலாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருந்துச்சு, ரொம்பவே பயமாக இருந்துச்சுங்க. இங்கே ஷார்க் மட்டும் இல்லைங்க, நம்ம கடலில் டிஸ்கவரி சேனலில் பார்த்த எல்லா ஃபிஷ்ஷஸுமே இங்கே வந்து இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரிங்க, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இல்லாமல் நான் இந்த ஃப்ரீ பாசஸ் மூலமா நாங்கள் எப்படி இங்கே இந்த அக்வேரியமுக்கு வந்தோம்னு சொல்கிறோம். ஒரு ஏரியாவுக்கும் ஒரு லைப்ரரி இருக்கும். அதாவது டிபிஎல்னு சொல்லுவாங்க, டொரண்டோ பப்ளிக் லைப்ரரின்ட்டு. அங்கே போய்ட்டு நம்மளோட ஐடி ப்ரூஃப் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதுங்க. மாத கடைசியில் அதாவது 30ஆம் தேதியோ இல்லை 31ஆம் தேதியோ ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குங்க, 12 மணிக்கு மேலே. அப்போ வந்து இந்த பாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோன்னா ஒரு கார்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டிக்கெட் கிடைக்கும். அதாவது 2 அடல்ட்டு 2 சைல்டுன்னு சொல்லி 4 பர்சனுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்ரீ பாசஸ் கிடைக்கும். எதுக்கு வேணால் கிடைக்கலாம். மேபி மியூசியமுக்கு கிடைக்கலாம், அக்வேரியமுக்கு, ஜூவுக்கு, எதுக்கு வேணால் கிடைக்கலாம். கிடைக்காமலும் போகலாம். பை லக்கு நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே பர்டிகுலர் டேட்டு எப்போ எக்ஸ்பைரி ஆகுது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த டொரண்டோ பப்ளிக் லைப்ரரியோட லிங்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அவ்வளோதாங்க, நாங்கள் இந்த எக்ஸிட் கிட்டே நாங்கள் வந்துவிட்டோம் அக்வேரியமோட. திரும்ப ஒரு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 கிட்டே நாங்கள் வெளியில் வந்தோம். 1 hourலேருந்து 1.5 hours வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அக்வேரியம்லேருந்து வெளியில் வந்ததுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு 200 மீட்டர்ஸில் பீட்சா ஷாப்பில் போயிட்டு சூப்பரான லார்ஜ் பீட்சா ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 10:30 போல் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோவும் நான் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.